கொடுத்து அன்றைய தினம் வைத்த கழுவுனாங்க. எத்தனையோ நாள் ஈர துணியை வச்சு குடும்பம் நடத்திய குடும்பம் தான் எம்ஜி ராமச்சந்திரனுடைய குடும்பம். இந்த மக்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளும் எதிர்த்தார்கள். இதனால் கஜானா காலியாகும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, கஜானா காலியானாலும் நான் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் தெரு தெருவாக துண்டை ஏந்தியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்றிய திட்டம்தான் சத்துணவு திட்டம். இன்று வரை அந்த சத்துணவு திட்டத்தை மெருகேற்றி தான் உள்ளார்களே, யாராலும் அளிக்க முடியாத திட்டம். இப்படி எண்ணற்ற திட்டம். குழந்தைகளுக்கு காலனி, அந்த குழந்தைகள் வெயிலிலே செல்வதை அறிந்து காலனியை கொண்டு வந்தார்கள். ஒரு குடிசை வீட்டில் ஒரு குண்டு பல்பு தான் அப்பெல்லாம் இருக்கும். அந்த விளக்கை கொண்டு வந்து அதுக்கு இலவச கரண்ட் கொடுத்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் தந்தது நமது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இப்படி மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்ததனால்தான் ஒரு இறந்த மனிதனுக்கு 108வது பிறந்த தின விழாவை கொண்டாடுகிறோம். அந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த தலைவனை மனதில் இருத்தி வைத்திருக்கார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் நம்ம அம்மா அப்பா வயசான சேர்த்துட்டா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேரூர் ஆற்றுல போய் திதி கொடுத்துட்டு வருவோம். அப்புறம் ஒரு 5 வருஷத்துல நம்ம அப்படியே மனசுல வச்சுப்போம், மறக்க மாட்டோம். தாய் தகப்பனை மறக்க முடியாது, அப்படி வச்சுட்டு நம்ம வருவோம். ஆனா எல்லா மக்களும், தமிழக மக்கள் அத்தனை பேரும் இறந்து 37 அவர் 108வது பிறந்த தின விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அந்த அளவுக்கு அவர் நன்மை செய்து இந்த மக்களை நல்ல முறையில் வைத்திருந்தார். அவர் வழிவந்து தோன்றலாக வந்த நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர் குண்டு பல்பு கொடுத்து அந்த கரண்ட்டை தான் கொடுத்தார். அம்மா என்ன செஞ்சார், எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னார். அம்மா இலவசங்கிற வார்த்தை தப்புன்னு நினைச்சு விலையில்லா மின்சாரம். ஈவன் இன்றைய ஆளுகின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இல்லத்துக்கு 100 யூனிட் மின்சாரம் கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா தான். ஏன்னா அவங்க யாரும் கொடுத்து பழக்கம் இல்லை. கொடுத்து சிவந்தக்காரங்க சொந்தக்காரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு கூட்டம் நடத்தினாலும் அந்த மக்களுக்கு ஏதாவது தன்னால் முடிந்த ஒரு நலத்திட்டத்தை கொடுத்துதான் கூட்டம் நடத்துறோம் நாங்க. ஆனா திமுக காரன் கூட்டம் நடத்துற என்ன ஆகுது, பக்கத்துல இருக்க கடையெல்லாம் வசூல் கொடுக்கணும், அடி இழுத்து போட்டு அடிக்கிறது. திமுக கூட்டம் நடத்துற டீ கடை 5 மணிக்கே பூட்டிடுவான். இந்த ஏரியாவில் இருக்க டீ கடையை 5 மணிக்கே பூட்டிடுவாங்க. ஏன்னா அவன் டீ குடிச்சு காசு கொடுக்க மாட்டான். அண்ணா திமுக மீட்டிங் நடந்த தைரியமா டீ கடை நடத்திடுவான். ஏன்னா அவங்க காசெல்லாம் கொடுக்காம என்னைக்குமே டீ நடத்துறதில்ல. இவன் தான் பிரியாணி கடையில் அடிக்கிறான், பியூட்டி பார்லர் பெண் என்று கூட பார்க்காம அந்த மகளிர் வயிற்றுல பெரம்பலூர்ல இன்னைக்கு பாத்தீங்களா, கஞ்சாக்கும் அபினுக்குமே அடிமையாகி எத்தனை மாணவ செல்வங்கள் தன்னுடைய நிலையை மறந்து தாய் தங்க யாரையும் தெரியாமல் இன்னைக்கு உலகமே மறந்து வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இதே 2021 வரைக்கும் இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் இருந்த அதே போலீஸ் தான் இன்றைய தினமும் இருக்கிறது. இன்னைக்கு அந்த போலீஸினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. இன்னைக்கு கொலை கொள்ளை அத்தனையும் அதிகமா இருக்கு. பேப்பரை திறந்தாலே போதும். நம்ம இங்க லோக்கல் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மின்சாரத்தை எல்லாம் விலையை ஏற்றிட்டார். அவங்க தேர்தல் அறிக்கையில 2 மாதத்திலிருந்து மாதம் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாங்கல்ல. நாங்க கொடுத்த அழுத்தம் சட்டமன்றத்தில் நம்ம எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் 3 மணி நேரங்க கால் வெளியே பொறுக்காம 3 மணி நேரம் இருந்து பேசினதே இவங்க லைவ் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் கருப்பு சட்டையை கண்ட பயம். அந்த கருப்பு சட்டையை போட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் பயம் வந்து எங்க பக்கம் கேமராவே திரும்பல.
எடப்பாடி அண்ணனை பார்த்தா இந்த அடியன் படமும் தெரியும். அதனால எனக்கு ஒரு ஆசை, அண்ணனை காட்ட நம்ம படம் தெரியுமே. நானும் அப்படி இப்படி திரும்ப அந்த கேமரா திரும்பவே மாட்டுது. 3 மணி நேரம் அவர் என்னென்ன திட்டத்தை நீ கொண்டு வந்ததுல ஒன்று கூட செய்யலைன்னா முந்தானத்து பேட்டி கொடுக்குறாரு. கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் முடிஞ்சு விட்டு அது நிறைவேற்றிய பொறாமையில் எடப்பாடியார் அவர்கள் பொறுமுகிறார். 2 பேர் மேடையில் போட்டு அவர் பேசுறது தயார், நீ வர்றியா? அவர் எங்க பொதுச் செயலாளருக்காக நாங்கள் இங்கே அதிமுக தான் இந்த சுதந்திரம் கிடைக்கும். பொதுச் செயலாளரே ஒரு மேடையில் ஏறி பேசுன்னு சொல்ற அளவுக்கு அதிகாரம் இந்த கட்சியில தான் இருக்கும். எங்க ராமச்சந்திர மாணவரணி மாவட்டத்தில் மாநில செயலாளர் அவர் அருமையாக ஒரு கருத்து சொல்வார். நான் இருக்கிற மேடையில் நான் சொல்றேன், அடுத்த எடப்பாடியாருக்கு அடுத்து இந்த கூட்டத்தில் இருக்க அதிமுக 2 கோடி தொண்டர்கள் ஒருத்தர் தான் பொதுச் செயலாளர் முதல்வர் வருவார்னு சொல்றேன். உனக்கு திராணி இருந்தா தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தவர்களா இருந்தீங்கன்னா தைரியமா ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் எங்க தொண்டன் தான் முதல்வர் ஆயின்னு சொல்லி நீ கீழே இறங்கிப்பாரு. முடியுமா? அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு சுதந்திரம். இதை நாங்க அடிக்கடி சொல்லிதான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குற. நீங்க எல்லாரும் 1000 ரூபாய் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய், ஒரு கல்லூரி பையன் இருந்தா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் 2000 தான் கிடைக்கும். தயவுசெய்து எல்லார் வீட்டுக்கும் 2000 கிடைக்காது. இந்த 1000மே பல தடவை போராடி 1.5 வருஷத்துக்கு கழிச்சுதான் உங்களுக்கு அந்த 1000மே கிடைச்சது. அதற்கு முழு முதற் காரணம் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் போராடின விட்டு தான் அது கொடுத்தார். அதே மாதிரி இந்த மாதம் நீ மின் கணக்கெடுன்னு சொல்லி இப்போ போராடின உடனே இன்னைக்கு நான் இங்கே வரும்போது நியூஸ் பார்த்தேன். நமது மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார், ஸ்மார்ட் மீட்டர் மாற்றின உடனே இதைத்தானப்பா அப்ப இருந்து சொல்றீங்க. ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினா மாதம் கணக்கிறது, இது எடுக்க ஆள் கணக்கு ஜாஸ்தி, இது ஆள் இல்லை அது இல்லை, இதைத்தானே. ஆனா வித்தியாசமா யோசிப்பாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட குழப்பணும்னு இன்னைக்கு பேப்பர்ல இப்ப நான் மேடையில் உட்காந்துக்கும் போது நம்ம பையன் வந்து கொடுக்குறான். ஸ்மார்ட் மீட்டர் முடிந்தவுடன் மாதம் கணக்கெடுக்கப்படும். மக்கள் அதை படிச்சு ஆகா நீ நம்ம கரண்ட் பில்லு கட்ட ஒரு காலம் செய்ய மாட்டான். அது அண்ணன் எடப்பாடியார் வந்த பின்புதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். எடப்பாடியார் எத்தனை திட்டத்தை கொண்டு வந்தார். எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். முதல்ல அம்மா எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம வேலுமணி அவர்கள் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு உறுப்பினர் கிடைக்கும் போது அந்த டைம் தான் சாதாரண நம்மளை போல மக்களுக்கு மருத்துவ கனவை நனவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார். 7.5% அந்த தீர்மானத்தில் நானும் ஓட்டு போட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நான் கிடைக்கக்கூடிய பாக்கியம். இன்னைக்கு சாதாரண சுப்பன் கருப்பன் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் மருத்துவக்கலை அரசாங்க பள்ளியில் படித்த பிள்ளைகள் மருத்துவ கனவோடு இன்னைக்கு எத்தனை பேர் வருஷம் 400 பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி டாக்டராக வருகிறார்கள் என்றால் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் நடந்த ஆட்சியில் தான் நடந்தது. இப்படி எண்ணற்ற திட்டம் போட்டாங்க. அது பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அண்ணன் எடப்பாடியார் தான் கொண்டு வந்தார். விவசாயிகளுக்காக எத்தனை கடன்களை தள்ளினார். 12,500 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த ஒரே முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் தான். தலைவரும் அம்மாவை 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயின்னு சொல்லுவாங்களே கிராமத்துல. தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடின்னு. அந்த 16 அடி பாஞ்சவர் தான் நம்ம மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு நீங்க என்ன டைவர்ட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு இந்த வரி போடும்போது வந்து 1000 ரூபாயை கொடுத்து உங்க வீட்டுல வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் கவர்மெண்ட் எடுக்குதுன்னு கொஞ்சம் போல சிந்திங்க. நாளை காலையில யோசனை பண்ணுங்க. நம்ம 2021 வரைக்கும் வீட்டு வரி, கரண்ட் பில்லு, பஸ் போக்குவரத்து இதுக்கு எவ்வளவு செலவழிச்சோம். இன்னைக்கு 2021க்கு பின்னாடி மே மாசம் 7ஆம் தேதிக்கு பின்னாடி இன்னைக்கு நாம ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவழிக்க லிஸ்ட பாருங்க. மினிமம் ஒரு வீட்டுல இருந்து 15,000 ரூபாய் சுரண்டி உங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. எவ்வளவு? 15,000 ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு
1000 ரூபா வரி கட்டினவங்கள எவ்வளோ வந்துருச்சு? 5000, 10000. கரண்ட் பில்லு அதே மாதிரி, பால் விலை உயர்வு, அத்தனை வரி குதிரையில் இருக்க வரியை கூட எண்ணிடலாம். ஆனா இவங்க போட்ட வரியை எந்த காலத்திலையும் எண்ண முடியாது. செத்தா தான் வரி போடல. திராவிட மாடல்ல நல்ல வேளை இந்த சவுண்டு கேட்டு அதுக்கும் வரி போட்டாலும் போட்டுருவாங்க. அது ஒண்ணுக்குத்தான் திராவிட மாடல் ஆட்சி. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சியா, செத்தால் தான் வரி போட முடியல. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஏதாச்சும் தண்ணி வரல, குப்பை எடுக்கல அப்படின்னு சொன்னா எந்த அதிகாரி செவி சாய்க்கிறாங்க? உதாரணம் அசோக் இப்ப அழகா சொன்ன, சின்னசாமி நினைக்கிறேன். ஆமா, இந்த உன்னுடைய அரசாங்க பணம் தானே ஐயா. எம்எல்ஏ சட்டமன்ற நிதி ஒதுக்கீடு தானே போட்டிருக்கு. அம்மன் அர்ஜுன அப்பா ஆத்தா சொந்த பணம் அதுல போட்டிருக்கு. அந்த பேர் வந்துடக்கூடாது. அம்மன் அர்ஜுனா அதிமுக. அந்த ஒரு காரணத்துக்காக இதை இன்னும் திறக்காம இருக்காங்க. இது மாதிரி அதே மாதிரி வெங்கடாபுரத்தில் நம்ம பாலகிருஷ்ணன் வரல பூஜை போட்டு எவ்வளவு இன்னும் தொடங்கவே இல்லை. இப்படி இருந்தா என்ன காரணம்னா, எங்க சட்டமன்ற உறுப்பினர் மேல பழி போடுறதுக்கு எந்த வேலையும் சரி. ஒரு டிச்சர் சின்ன சந்துக்குள்ள ரோடு போடல. நானும் கேட்டு கேட்டு பார்த்து ஒரு நாள் மறியல் பண்ணுவோன்னு நம்ம கொண்டசாமி லேஅவுட்ல அங்க இருந்தெல்லாம் வந்திருப்பீங்க. கொண்டசாமி நாயுடு, நான் அந்த நாயுடு எடுத்துட்டு கொண்டசாமி, அதுல அத்தனை பேர் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன சைக்கிள் போக முடியாது. 10 மாசத்துல பிறக்கிற குழந்தை கோவை மாநகராட்சி ரோட்ல அந்த தாய்மார்கள் போனா 8 மாசத்துல குழந்தை வரும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை கோவை மாநகராட்சி சொல்ல நொந்து சொல்றேன். இந்த அதே ஆட்சி, அதே அதிகாரம், அதே இந்த இவங்க வரியாத்தாத பணத்துல இருக்கும்போது நாங்க 10 ஆண்டுகள இந்த ரோடு இப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. இந்த சென்ட்ரமேடியன் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம ஆட்சியில பிஆர்டி அருண்குமார் இருக்கும்போது இது போராடி, நான் அந்த பக்கம் அவர் இந்த பக்கம், இந்த 2 பேர் நாங்க போராடி ஒதுக்கி இன்னைக்கு 7 ஆண்டு காலம் அது வாட்டு தூங்குது. ஏன்னா அது செஞ்சா 39 கோடி ஒதுக்கி அது வாட்டு இருக்கு. நம்ம கமலா பிரஸ் அந்த கணபதி பகுதியில் ஒரு பில்டிங் கட்டணும். அதை திறக்கிறதுக்கு நாங்க போறதுக்கு இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி நடராஜ், நானும் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நிதியை ஒதுக்கி செஞ்சிருக்கோம். இந்த வருஷம் தான், இந்த வருஷம் நிதியை நம்ம போன வருஷம் 2024 நிதியை நம்ம பெரியாஸ்பத்திரியில் ஒரு 1.25 கோடிக்கு 2 பில்டிங்களும் ஒன்று சேர்க்கிறதுக்கு பாலம் கட்டுறதுக்காக ஒதுக்கணும். ஏன்னா அங்க இருக்க தாய்மார்கள் 6 மாடி இறங்கி தான் அடுத்த இடத்துக்கு போகணும். அதுக்காக நாம அப்படி ஒவ்வொன்றும் தாய்மார்கள் நம்மளுடைய கழகத்தை கண்ட எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எப்படி திட்டத்தை வகுத்து செஞ்சாங்க. அது வழித்தோன்றலாக வந்த நாங்க நம்ம அதிமுக எந்த தொண்டனை பாருங்க, இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவானாலும் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்யக்கூடியவர்கள் தான் அதிமுக. அத்தனை தொண்டர்களும் அதிமுக சுரண்டிட்டு போற கட்சி அல்ல, கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆகையால் டைவர் ஆட்சி இன்னும் 2 பேர் பேசணும். வருங்கால 2026 நமது சின்னசாமி தலைமை கழக பேச்சாளர் சொன்ன மாதிரி நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்கணும். வாக்களிக்கிறதுனா அதாவது நாங்கள் மிரட்டல்ல மாட்டோம். நம்மளுடைய நிலம் 108ல போற மாதிரி இருக்கும். 108ல வரைக்கும் போவோம். அவசர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது. அதுதான் இன்றைய வருங்காலத்து நமது புரட்சி தலைவருடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைப்போம் என்று இந்த நிறுவனத்தை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த தின விழாவில் உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று, இவரே நம்ம பாலகிருஷ்ணன் ஒன்று கொடுத்தாரு.